ஹெல்த்தியான ராகி ரொட்டி நம்ம எப்போதும் பண்ணுற மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற விட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ராகி மாவு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மாவுலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். நான் போடுற மாதிரி ஒரு சைட் போட்டுட்டு ஒரு சைட் கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காகி ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஓரமாக வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் 3 நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ராகி மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் 3த்தையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மிக்ஸுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ தண்ணி தெளித்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி தான் இட போகிறோம். தொட்டு இடுறதுக்கும் நான் ராகி மாவு தான் வச்சுருக்கேன். இடும்போது நல்லா பார்த்து பொறுமையாக இடுங்க. ஏன்னா வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு சைடில் அடுப்பில் சப்பாத்தி தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறமா இந்த ரொட்டி எடுத்து அதில் போட்டுக்கலாம். எப்போதும் நம்ம ரொட்டி வாட்டுற மாதிரி 2 சைடும் எண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று ஊற்றி நம்ம வாட்டிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி தான் வாட்டுறேன். இந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி ரொட்டி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ராகி ரொட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. சைடில் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி இடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் எப்போதும் தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம எப்போதும் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டினேன். அதுவும் நல்லா வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டிட்டு அப்புறம் அப்படியே அடுப்பில் போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் தாராளமாக அடுப்பில் போடலாம், எதுவும் ஆகாது. இதே பிளாஸ்டிக் கவராக இருந்தால் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போடணும். இதையும் அதே மாதிரி 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி வாட்டி எடுத்துட்டேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.